பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது என்று சொல்கின்ற பொழுது இரண்டு பகுதிகள் கொண்டு நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஒன்று, அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள், அதில் இருக்கக்கூடிய அழுக்குகள், குப்பைகள் அகற்றணும். இரண்டாவது பகுதி அலங்கரிக்க வேண்டும். அமல்களை கொண்டு அலங்கரிக்க வேண்டும். இப்ப இந்த பகுதியில நாம் எந்த ஒரு அமலை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு நேர்மாற்றமான ஒன்று இருக்கும். உதாரணமாக, ஒரு மனிதன் தொழுகிறான் என்றால் அது மூமினுக்குரிய அடையாளம். தொழுகை விடுறான், தொடர்ந்து விட்டு வருகிறார் என்றால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற விதமா சொன்னாங்க. யார் தொழுகை வேண்டும் என்று விடுகிறார்களோ அவர் காஃபிராகி விடுகிறார். அது மாதிரி ஒரு இறை விசுவாசிக்கும் காஃபிருக்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. இறை விசுவாசியுடைய லைஃப் ஸ்டைல், வாழ் ஒழுங்கு வேறு, காஃபிருடைய வாழ் ஒழுங்கு வேறு. எல்லா விஷயத்திலுமே ஒரு முஃமின் தனித்துவமானவன். எல்லா விஷயத்திலுமே ஒவ்வொரு முஃமினும் தனித்துவமானவர்கள். பொதுவாக முஃமின் அவனுக்கென்று சில கோட்பாடுகள், நம்பிக்கை, அவனுக்கென்று சில ஒழுங்குகள், வரையறைகள் எல்லாம் இருக்குது. இப்ப நாங்க தஸ்கிய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதாக இருந்தால், அடிப்படை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அவன் அடிமைத்துவம் என்பதனுடைய இரகசியமே ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற கலப்பற்ற எண்ணம். அதுக்கு பேர் தான், சொல்லுங்க, இஹ்லாஸ். அதுக்கு பேர் தான் என்ன? இஹ்லாஸ். எப்படி ஒரு உடம்புக்கு ரூஹ் முக்கியமோ, ரூஹ் இல்லாட்டி உடம்புக்கு என்ன பேர்? மயித். இபாதத்தினுடைய ரூஹ் இஹ்லாஸ். இபாதத்தினுடைய ரூஹ். அப்ப இபாதத்துல ரூஹ் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இபாதத்து மயத்து, அதுக்கு பெருமதியே இல்லை. எப்படி உடம்பினுடைய ரூஹ், ஜசதுக்கு ஜிஸ்ம், ஜசத் உடம்பு, அதுக்கு ரூஹ் இருக்குதோ, எப்படி முக்கியமோ, ரூஹ் இல்லாட்டி அந்த மனிதன் மையித்தோ, அது மாதிரி இபாதத்துக்களினுடைய அடிப்படை, அதனுடைய ஆன்மா, அதனுடைய உயிர் இஹ்லாஸ். இப்ப இந்த இஹ்லாஸ் என்பது இபாதத்துல மட்டுமல்ல, இபாதத்தில் அடிப்படை. அதாவது உபூதியா, அதாவது நான் ஒரு அடிமை என்றால் நான் ஒரு முஹ்லிஸ். நான் ஒரு அடிமை என்பதை நிரூபிக்கிறதுக்கான அடிப்படை ஒரு இரகசியம் தான் முஹ்லிஸ். நான் உள தூய்மையோடு வாழ்பவன். தௌஹீதில் உள தூய்மை, இபாதத்தில் உள தூய்மை, முஆமலாத்துல உள தூய்மை, முஆஷராத்துல உள தூய்மை, ஹுஸ்னுல் குலுக்ல உள தூய்மை, தஅவாவுல உள தூய்மை. இதெல்லாம் என்ன? அகீதாவுல, ஈமான்ல உள தூய்மை இருந்தால் அவன் முஃமின். இபாதத்துல உள தூய்மை, நோன்பு பிடிக்கிறாரு, தொழுகிறார், ஜகாத் கொடுக்கிறார், ஹஜ் செய்கிறார், உள தூய்மையோட இஹ்லாஸோட இருக்கிறார், முஃமின். முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல ஊருக்கு உலகத்துக்காக இல்ல, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்த கடனை திருப்பி கரெக்டா கொடுக்கிறார், முஆமலாத்துடைய விஷயத்துல கரெக்டா இருக்கிறார், அவர் இஹ்லாஸோடு செயல்படுகிறார், முஃமின். முஆஷராத், குடும்ப வாழ்க்கையில மனைவியோட நல்ல முறையில் நடந்து கொள்கிறார், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறார். அப்ப முஆஷராத்துல அவர் இஹ்லாஸோடு பேணினால், இஹ்லாஸோடு வாழ்ந்தால் அவர் முஃமின். ஹுஸ்னுல் குலுக், நல்ல பண்புகளில் நடிக்கிறது இல்லை. ரெண்டு முகமுடையவன் ரசூலை எச்சரிச்சாங்க, இங்கால ஒரு மாதிரி அங்கால ஒரு மாதிரி. அப்ப எல்லா நேரத்திலும் உள தூய்மையோடு வாழக்கூடியவர், நட்பண்புகளில் இஹ்லாஸ். அதே மாதிரி தஅவா செய்கிறார் அல்லாஹ்வுக்காக. புகழ்வர்கள் புகழ்கிறார்கள், இகழ்றவங்க இகழ்றாங்க, செய்யறது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்தால் தஅவாவுல இஹ்லாஸ். அப்ப இந்த எல்லா வாழ்க்கை, இஸ்லாம் இதுதான், எல்லா பகுதிகளும் இஸ்லாத்தினுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும். இப்ப நம்பிக்கை சார்ந்த விஷயம் ஈமான், அகீதா, தொழுகை, நோன்பு, ஜகாத், குர்ஆன் ஓதல் எல்லாம் இபாதா. முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், கடன் எல்லாமே அதுக்குள்ள வந்துடும். முஆஷராத், குடும்ப வாழ்க்கை, உறவு, அம்மா அப்பா, அத எல்லாம் வந்துடும். எங்கட நட்பண்புகள், ஹுஸ்னுல் குலுக், அன்பா நடக்கிறது, இரக்கம் காட்டுறது, உண்மை பேசுறது, அது மாதிரி தாவா, நாங்க அழைக்கிறது, எல்லாமே இஸ்லாத்தோட எல்லா பகுதி. இந்த எல்லா பகுதிகளும் சேர்ந்து இது எல்லாவற்றிலும் நான் அல்லாஹ்வை வணங்குகிறேன் என்ற அந்த உபூதியத், அடிமைத்துவம், அதனுடைய சிறு இரகசியம் தான் இஹ்லாஸ். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப இஹ்லாஸ் எங்க வரணும்?
இஹ்லாஸ் எங்க வரணும்? வாழ்க்கையில வரணும். வாழ்க்கையில வரணும். எங்களுடைய வாழ்க்கை இஹ்லாஸாக, இஹ்லாஸுடைய வாழ்க்கையாக மாறணும். எந்த இபாதத்தில் இஹ்லாஸா இருக்கிறார், ஆனா வேற பகுதியில் இஹ்லாஸ் இல்ல, உள தூய்மை இல்ல, ஏன்னா நஃப்ஸ தஸ்கியா பண்ண இயலாது. இந்த இஹ்லாஸ் என்பது எடுபட்டு போனால் அங்கு என்ன குடிகொள்ளும் தெரியுமா? என்ன குடிகொள்ளும்? முஹஸ்துதி, ரியா, முஹஸ்துதி, நிஃபாக், நயவஞ்சகத்தனம் குடிகொள்ள ஆரம்பிக்கும். இந்த ரியா நிஃபாக்க தூக்கி வெளியே போடணும், இஹ்லாஸ கொண்டு வரணும். அத நஃப்ஸ், அப்ப அதனுடைய அஸ்திவாரம் சீராகும். புரியுதா உங்களுக்கு? இப்ப நஃப்ஸுக்குள்ள பெரும்பாலும் நிரம்பி இருக்கிறது நான் நீங்க எல்லாரும், எல்லா மனிதனிடத்திலும் இயல்பாக முஹஸ்துதியினுடைய அந்த வாடை இருக்கிறது, முஹஸ்துதியினுடைய வாடை இருக்கிறது. அதே மாதிரி நடிப்பு, நிஃபாக், அது ஷைத்தான் நம்மள நாங்க அதை நினைக்காட்டியும் ஒரு கட்டத்துல ஷைத்தான் எங்களோட விளையாடுற ஒரு கட்டம் தான் அது. நல்லா இபாதத் செய்வார், மறைஞ்சு மறைஞ்சு இபாதத் செய்வார். அந்த மறைஞ்சு மறைஞ்சு இபாதத் செய்யறத வச்சு ஷைத்தான் வழிகெடுப்பான். எப்படி வழிகெடுப்பான் தெரியுமா? நீ மறைஞ்சு மறைஞ்சு செய்யற இபாதத், நீ எவ்வளவு பெரிய இஹ்லாஸான ஆள் தெரியுமா? அந்த இஹ்லாஸுக்குள்ளே பெருமையை கொண்டு வந்துருவான் ஷைத்தான். வெளியே கொண்டு வந்து உங்களை வழிகெடுக்க மாட்டான், உள்ளுக்குள்ள வச்சு அவன் வேலையை காட்டிட்டு போயிடுவான். நம்ம நினைச்சுப்போம் நான் எவ்வளவு இபாதத்தாள், இவங்களுக்கு எல்லாம் நம்மளை பத்தி தெரியாது, நம்மளோட இபாதத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி போட்டு நம்ம என்ன செய்வோம்? அந்த இபாதத், அந்த இஹ்லாஸுக்குள்ளே ஒரு பெருமையை கொண்டு வந்து இஹ்லாஸ் என்ற வணக்கத்தையும் நாசமாக்கிடுவான். அப்ப வண்டியில ஏதாவது பிழையா இருந்தா அதை மாத்திக்கலாம், இது பண்ணலாம். இன்ஜினியர்ஸ் பிழை ஆயிருச்சுன்னா என்ன செய்யறது? காய்ச்சல் தடுமல் அப்படி வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை. ரூகை போச்சுன்னா உடம்புக்கு வைத்தியம் பிரயோசனம் வையா? பிரயோசனம் வைக்குதா? சரியா புரிஞ்சுக்கணும். இஹ்லாஸ் என்பது எப்படி இருக்கணும், அது எப்படி மாறும்? ஷைத்தான் இஹ்லாஸை வச்சே வழிகெடுப்பான். நான் மறைஞ்சு மறைஞ்சு செய்யறேன், நான் நினைச்சு, அதாவது இதை யாருமே பார்க்க இல்லை என்று சொல்லி யாருமே பார்க்காம இருக்கிறத வச்சு நம்முடைய உள்ளத்துல ஒரு பெருமையை உண்டாக்கி அந்த பெருமையை வச்சு விளையாடுறதுக்கு அவனுக்கு நேரம் போகாது, குயிக்கா முடிச்சிருவான். அதனால நம்ம இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இஹ்லாஸ் என்பது மனித வாழ்வின் அடிப்படை, மனித வாழ்வின் அடிப்படை. இப்ப நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? இது பயான் மாதிரி மாஷாஅல்லாஹ், இந்த உற்சாகத்தோட இருக்கிறீங்க, நல்லா கேட்கறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா இதுல நீங்க இப்ப மைண்ட்ல இதை கேட்கும் பொழுது நீங்களும் நானும் என்ன செய்யணும்டா, எனக்கு இஹ்லாஸுக்கு என்னென்ன தடைகள் இருக்குது, இஹ்லாஸை ஏற்படுத்துறதுக்கு எனக்கு என்னென்ன தடைகள் இருக்குதுங்கிறத மைண்ட்ல எடுக்கணும், மைண்டுக்குள்ள எடுக்கணும். எடுத்து போட்டு அந்த இஹ்லாஸ் இப்ப நான் பேச 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 அதுக்கான தீர்வு இன்ஷா அல்லாஹ் ஓரளவு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப நம்ம வந்து இஹ்லாஸை முழுமையா படிக்கும் பொழுது படிச்சாச்சு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இதுல இருந்து நான் பெற்ற பாடம், இதுல இருந்து நான் இந்த வழிமுறைகள் என்னிடத்துல இருக்குது, இதை எப்படி இல்லாமல் ஆக்குறது, இதை எப்படி தூக்கி வெளியில போடுறது, இதற்கான சிகிச்சை என்னங்கிறத நம்ம என்ன செய்யணும்? மனசுல எடுத்துடணும். இஹ்லாஸ பால்படுத்துறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பல பிரச்சனைகளையும், இஹ்லாஸ பால்படுத்துறதுக்கான காரணிகள் வித்தியாசப்படும். இப்ப ஒரு ஆள் வந்து அவருடைய இஹ்லாஸ் பேணுதலாக இஹ்லாஸ அவர் எடுத்துக்கொண்டே இருப்பார், ஆனால் அவரை வழிகெடுக்கிறதுக்கு ஷைத்தான் ஒரு விதமாக கையாளுவான், அவரை இன்னும் ஒரு ஆளை இன்னும் ஒரு விதமாக கையாளுவான். உதாரணமாக வீட்டுல தொழுதுகிட்டு இருப்பார், தொழுதுட்டு இருக்கும் பொழுது அவர் தனியே தான் தொழுதுட்டு இருப்பார். ஆனா புள்ள வந்து வாப்பாட தொழுகை பார்க்கணும் உட்கார்ந்து பார்த்தால் அந்த அவருடைய தொழுகை ஏற்கனவே இருந்ததை விட கொஞ்சம் மேல போச்சுது, கூடிச்சு என்றால் அப்ப என்ன அர்த்தம்? அங்க இஹ்லாஸ் போதாது. ஏனென்றா இந்த தூய்மையாக அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சிருந்தா அந்த புள்ள வந்ததோட மாறாது. உங்களோட நடவடிக்கை மாறுதாக இருந்தா நம்ம நினைப்போம் பிள்ளைக்கு நல்லா படிச்சு கொடுக்கணும், நாங்க முதல்ல படிக்கணும் இஹ்லாஸ், நம்ம பிள்ளைக்கு படிச்சு கொடுத்தா கரெக்டா தொழணும், அப்படியே இல்ல. நம்ம ஒழுங்கா தொழுகையை ஒழுங்கா தொழுதாத்தான் அது சரியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை படிச்சு நாங்க அமல் செய்யல. ஆனா புள்ள வந்துட்டானே, அப்ப பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கணும் நல்ல நோக்கத்துலதான் நம்ம செய்வோம். அந்த நல்ல நோக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா? அல்லாஹ் முன்னுக்கு வச்சிருக்கா, அல்லாஹ் ஒன்ன வணங்குறேன், சரியா வணங்க வேண்டிய நான் இப்ப நான் சரியா வணங்காம நான் என்ன பிள்ளைக்காக வேண்டி இந்த இபாதத்துடைய மெத்தட இந்த முறையை நான் மாத்துறேன், கொஞ்சம் நீட்டுகிறேன், கொஞ்சம் குனிறதுல சரியா இருக்கிறேன், சுஜூதுல இருக்கிறது சரியா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மாற்றத்தை கொண்டு வரது இருக்குதே, இது கலப்பற்ற வணக்கம் அல்ல. அதாவது கலப்பற்ற வணக்கம், இது தூய்மையான வணக்கம் அல்ல. இது கலப்பு சேர்ந்த வணக்கம், கலப்பற்ற வணக்கம் அல்ல. என்னதா தூய்மையான வணக்கம்? கலப்பற்ற எந்த ஒருவருக்கும் யாரையும் சேர்க்காம தூய்மையாக நீங்க கலப்பற்ற உள்ளத்தோடு செய்கின்ற வணக்கங்கள் மட்டும் அல்லாஹ்வுக்குரியது. புரியுதா உங்களுக்கு? அதை மட்டும்தான் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ் எப்படி சொல்லணும் பாருங்க,
சூரா ஜுமர் 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக்கி ஃபஅபுதில்லாஹ முக்லிஸல் லஹுத்தீன், நாங்க நபியே உங்களுக்கு குர்ஆன சத்திய வார்த்தைகளை கொண்டு குர்ஆன் இறக்கி வச்சிருக்கிறோம் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான் ஃபஅபுதில்லாஹ, அல்லாஹ் வணங்குங்க, முக்லிஸல் லஹுத்தீன், மார்க்கம் வழிபாடு எல்லாம் அவனுக்கே உரித்தானே தூய உள்ளத்தோடு, அதாவது தூய உள்ளத்தோடு நீங்க அல்லாஹ் வணங்குங்க. முக்லிஸன், அஹ்லஸ யுக்லிஸு, இஹ்லாஸ், முக்லிஸ். முக்லிஸ்னா யாரு? தூய உள்ளத்தோடு அல்லாஹை வணங்குவார். அப்ப அல்லாஹ் சொல்றான் ஃபஅபுதில்லாஹ, அல்லாஹ் வணங்குங்க, முக்லிஸன், முக்லிஸாக, லஹுத்தீன், அவனுக்கே கட்டுப்பட்டு அவனுக்கு மாத்திரம் இபாதத்தை கொடுத்து அவனுக்காக மாத்திரம் நீங்க செயல்படக்கூடியவராக சொல்லி போட்டு அல்லாஹ் 3வது வசனத்துல சொல்றான் அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுக்கே பரிபூரணமான மார்க்கம் அல்லாஹுக்கே உரித்தானது. இது நேரடியான அர்த்தம். இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் தபரி யாரு? மிக முக்கியமான தஃப்சீர் தபரி, இமாம் இப்னு ஜரீர் அத்-தபரி அவர்கள் இதுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க என்றால் அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், அல்லாஹ்வுக்கே அந்த கலப்பற்ற மார்க்கம் உரியது என்ற வாசகத்துக்கு அவங்க விளக்கம் என்ன சொல்றாங்க என்றால் எப்படி அதை புரிஞ்சு கொள்ளணும்? அலா லில்லாஹில் இபாதா, அல்லாஹ்வுக்கு மட்டுமே வணக்கம், அவனுக்கு மட்டும்தான் வணக்கம் செய்யணும், வேற யாருக்கும் செய்யக்கூடாது, அந்த வணக்கத்தில் வேற யாரையும் சேர்த்து விடக் கூடாது. அலா லில்லாஹில் இபாதா வத்தா, வழிபடுவது கட்டுப்படுவது அல்லாஹ்வுக்கு மாத்திரம், வஹ்தஹு லா ஷரீக லஹ், அவனுக்கு மாத்திரம், அதுல இணை யாருக்கும் கிடையாது, யாரையும் கூட்டு சேர்த்து விடக்கூடாது, யாரையும் நாங்க அதுல சேர்த்து விடுவதற்கு அருகதை கிடையாது இபாதத்துடைய விஷயத்துல. உதாரணமாக இபாதத்தில் ஒன்று அல்லாததை வணங்குவது ஷிர்க். ஒரு அல்லாஹ் இடத்துல அல்லாஹ்வுக்கு நெற்றியை சஜிதாவில் வைக்க வேண்டியவர் சமாதி இடத்துல போய் சஜிதாவில் வைத்தால் அது ஷிர்க். அல்லாஹ் இடத்துல கேட்க வேண்டியவர் சமாதி இடத்துல கேட்டால் அது ஷிர்க். அதே மாதிரி தான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டிய வணக்கத்தில் இன்னும் ஒருவருடைய ஈர்ப்பை சேர்ப்பதும் நல்லா புரிஞ்சுக்கணும் மறைமுகமான ஷிர்க். அவர் பாருங்க, நமக்கு முதல் பாதி ஓகே ஷிர்க் தான், 2வது பாதியில இருந்து நிறைய நம்ம எங்களோட உள்ளத்தை எங்களோட நஃப்ஸை பக்குவப்படுத்தணும். அவர் பார்க்கிறாரு, முதலாளி பார்க்கிறாரு, ஈவன் நம்முடைய தொழில் விஷயத்துல இருந்தாலும் சரி 7:30க்கு நம்ம போகணும். சில விதிவிலக்குகள் மாற்றங்கள் பிளெக்சிபிள் அது வேற விஷயம், நெகிழ்வுத்தன்மை அது வேற விஷயம். கரெக்டா இருக்கு, நீங்க நடிக்கிறது தானே, வேலைக்கு 7:30 போகணும், 7:32 போயிட்டாரு, 7:32 போயிட்டாரு, பொஸ் பார்க்க இல்ல சந்தோஷப்படுறாரு, அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். 7:30னா நீ 7:30க்கு போறதுக்கு தான் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். இந்த 2 நிமிஷம் நீ செய்யறது மிகப்பெரிய அநியாயம். வயலுல்லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்வர்கள் நாசம் உண்டாகட்டும்டா நிறுத்து கொடுக்கிறது மட்டுமல்ல, அல் ஐபரா பி மூவி லஃப்துலா பி ஹுசூஸி ஸபப், விதி, அதாவது அல் ஐபரா கோட்பாடு சொல்லுவாங்க என்னடால் உசூல்ல லஃப்து எதை குறிக்குதோ அதை தான் புரிஞ்சு கொள்ளணும், அந்த காரணி அந்த குறித்த விஷயத்தை வச்சல்ல. அது வியாபாரத்தை பத்தி பேசும், வேற விஷயங்களோட பேசும், ஆனா எதை பத்தி பேசு? அளவு நிறுவை. இப்ப நீ தொழிலில் நீ எடுக்கிற சம்பளத்துக்கு நீ வேலை செய்யறியா? 7:30 போற 7:32 35 40 சொனங்கி லேட்டாய் போற பொசுக்கு தெரியாது என்று சொன்னால் நீ வாங்குற சம்பளம் ஹலாலாங்கிறத யோசிக்கணும். அதுவும் இந்த வசனத்துக்குள்ள வரும் என்பது தஃப்சீருடைய ஆசிரியருடைய கருத்து. அப்ப நான் ஏன் சொல்றேன்னா இது முஆமலாத்துடைய விஷயத்துல இஹ்லாஸ் இல்ல, அதுலயும் கரெக்டா இருக்கணும். அதே மாதிரி வயலுல்லி குல்லி ஹுமஸத்தில் ஹுமஸா, ஒரு ஆளை பத்தி புறம் பேசுறார், முன்னுக்கு நல்லா பாய் நல்லா இருக்கிறீங்களா, எப்படி உங்களுக்காக அப்படிதான் அப்படிதான் பாய் அப்படிங்குவாரு, பின்னுக்கு போனோடனே அவனா அப்படிங்குவாரு. இப்ப இது எங்க ஹுஸ்னுல் ஹுலுக்ல உள்ள இஹ்லாஸ் இல்லாத தன்மை, இஹ்லாஸ் போன இடமா தான். அப்ப அது இன்னும் பல டேஞ்சரான இடங்களுக்குள்ள உங்களை கொண்டு போகும், பல குத்தங்களை செய்ய வைக்கும். அது கெட்டெண்ணம், அதே மாதிரி கீபா புறம் பேசுறது, துருவி ஆராயிறது என்ற பல கோணங்களுக்குள்ள கொண்டு போகும். அப்ப ஹுஸ்னுல் ஹுலுக்ல இஹ்லாஸ் இருந்தா கரெக்டா இருப்பீங்க. முன்னுக்கு எப்படியோ பின்னுக்கும் அப்படிதான். முன்னுக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறேன், பின்னுக்கு உங்களுக்கு துவா செய்யறேன், பாய் நல்லா இருக்கு நீங்க எல்லாம். முன்னுக்கு இல்ல எல்லா கட்டங்களிலும் முன்னுக்கு நான் மஷல்லா நீங்க நல்லா இருக்கீங்க, உங்களை கண்ணியப்படுத்தணும் அப்படின்னு துவா செய்யற மாதிரி பின்னாடியும் யாழ்லா அவரை சங்கைப்படுத்திரியா அல்லா, நல்ல கண்ணியமான வாழ்க்கை கொடுத்துரியா அல்லா, அவருடைய பரக்கத் செஞ்சியாலான்னு பின்னாடி துவா செய்யறவங்களா இருக்கும். இதுதான் நட்பண்புகளில் இஹ்லாஸ். நிறைய இந்த இடங்கள்ல நிறைய பிள்ளை விடுவோம். இபாதத்து விஷயம் கொடுக்கல் அடுத்த சைட்ல ஒரு பகுதியில ஒரு 70% சரியா இருப்பார், இந்த பகுதியில நிறைய பிள்ளைகள் வர வாய்ப்பு இருக்குது. நானும் தான் நீங்களும் தான் நம்முடைய நஃப்ஸை பக்குவப்படுத்துவதாக இருந்தால் இப்படி நம்ம புரிஞ்சே ஆகணும். அப்ப பாருங்க,
அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ் என்று சொன்னால் இபாதத்துடைய விஷயத்துல, வழிபாடுகளுடைய விஷயத்துல, எங்களுடைய அனைத்து விவகாரங்களிலும் அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் என்று வாழ்வதுதான் வாழ்க்கை, இஹ்லாசுடைய வாழ்க்கை. எதிலையுமே இவருக்காக அவருக்காக என்பது வரக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? ஒருவருடைய பாராட்டு புகழ்ச்சி உங்களுக்குள்ளே ஒரு நன்மை செய்வதில் ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அது முகஸ்துதி. ஒருவருடைய இகழ்ச்சி உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்வது, ஒரு இபாதத் செய்வதில இருந்து உங்களை பின்னுக்கு எடுக்குது. பேசுறாங்க, திட்டுறாங்க, நான் இதுக்கு கூட அப்படி செய்ய மாட்டேன் என்று நீங்க பின்னுக்கு வாங்குனீங்க என்று சொன்னால் அதிலே மோசடி இருக்கு. புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாத உள்ளம் இஹ்லாஸ் உள்ள உள்ளம். இன்றைக்கு போடுவாங்க, நாளைக்கு இகழுவாங்க, அல்லாஹ் பொருந்தி கொண்டா போதும் அப்படின்னு வாழ்ற வாழ்க்கை. அது எல்லா கட்டத்திலையும். ஒரு விவாதத்துல எப்படி இருந்தா நான் யாரையும் திருப்திப்படுத்த நினைக்க மாட்டேன். எங்களுடைய குடும்பத்துல, எங்களுடைய வாழ்க்கையில, வியாபாரத்துல, தொழில, எல்லாத்திலையுமே, நட்புல, உறவுகள், எதிலையுமே, எல்லாவற்றிலும் இந்த இஹ்லாஸை எடுத்துக்கொண்டால், இப்ப நம்ம யோசிக்கணும், இந்த இடத்துல எங்கெங்க நம்ம பிள்ளை விடுறோம், எந்தெந்த இடத்துல நம்ம பிள்ளை விடுறோம். பாவங்கள் ஒரு மனிதனுக்கு, நீங்க செய்யற பாவங்கள் மனிதனுக்கு கொடுக்கிற முதலாவது தண்டனை என்ன தெரியுமா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. இது இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அந்த மொத்த புக்கையும் சுருக்கி நான் சொல்றேன். 96 புத்தகம் எழுதுகிறார் அவர், இப்னு தைமியோட மாணவர் ரஹ்மத்துல்லாஹி. சுருக்கி சொல்றேன்டா, பாவங்கள் முதலாவது ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு தண்டனை என்ன தெரியுமா? அவனை நிம்மதியா வாழ வைக்காது. மனசு வெந்துகிட்டேயும். பொறாமை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவனை நிம்மதியா வாழ வைக்காது. கோபம், கடுமையான கோபம் ஒரு மனுஷனை எப்படி, அது முதலாவது கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? அவனை நிம்மதியா வாழ வைக்காது. வெறுப்பு ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவனை நிம்மதியா வாழ வைக்காது. பாவங்களை விடுவதில் முதலாவது கிடைக்கிற நன்மை, நீ உண்ட மனசை நிம்மதியா வைத்து விடுகிறாய். கொஞ்ச நேரம் நீ வெறுப்பதனால் அந்த வெறுப்பு என்பது உள்ளத்துல கொதிக்கும் பொழுது உனக்குள் தான் முதலாவது மாற்றம் ஏற்படுத்துறது. அவனுக்கு அது எஃபெக்ட் ஏற்படுத்தாது. அவன் எப்படிப்பட்டவனை பொறுத்து அதுல மாற்றம் விளங்கும். அவங்க தானே போனா, எதையும் கண்டுகொள்ளாம போனான்டா, நீ 15 நிமிஷம் நீ தான் வெந்து போவாய். அவனுக்கு எதுவுமே கணக்கு இருக்காது. ஒரு மனம் பலவீனமாக இருக்கிற நேரம் பழிக்கு பழி வாங்க துடிச்சுக்கிட்டே இருக்கும். பலமாகும் பொழுது குற்றங்களை மறக்க ஆரம்பிக்கும். அது எப்ப விவேகத்தோட செயல்படுமோ அப்ப கண்டும் காணாம போக ஆரம்பிச்சிடும். கடைசி நிலை என்ன? கண்டும் காணாம போறேன்னா அது குற்றமாவே நான் பார்க்க இல்லை, அது உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை தரும். முதல் பகுதி ரொம்ப மனசுக்கு காயத்தை ஏற்படுத்தும். பழிக்கு பழி வாங்குறது, மன்னிச்சிருங்க, கண்ணியம் வரும், நிம்மதி கிடைக்கும். 2வது மறந்துருங்க, அப்பயும் வரும். ஆனால் அதை நீங்க கண்டுட்டீங்க, பார்த்துட்டீங்க, அந்த குறைய தேடிட்டீங்க, ஆனா மன்னிச்சிருங்கன்னா அந்த ஃபெஸ்ட்டுக்கு அந்த வலி இல்லாட்டியும் அந்த வலியினுடைய முகவரியை உங்களுக்கு அறிவித்து விட்டு தான் அது போகும். சில விஷயங்களை கண்டுக்காமலே இருக்கிறீங்க. நான் சொல்றது என்னடா, பொறுப்பான இடத்துல இருந்து அல்ல, சில விடயங்கள் நமக்கு தேவை இல்லைங்கிறா கண்டுக்காம போறோம். எல்லா குறைகளையும் தேடி, பாய் நீங்க அப்படியா, நீங்க இப்படியா. உங்களுக்கு நம்ம பெரும்பாலும் என்னடா, நல்ல விஷயங்கள் சொல்லும் பொழுது நல்ல விடயங்களை பார்த்தா அப்படி கண்டுக்காம போவாங்க. குறைகளை கண்டுட்டா 4 பேருக்கு சொல்லணும் என்பது மனித இயல்பு, பெரும்பாலும் அப்படிதான். அதை மாத்தணும். அப்ப இஹ்லாஸ் என்பது ஒரு மனிதன உள்ளத்துல வந்தால் முதலாவது அவனுக்கு கிடைக்கிற பரக்கத், அவனுக்கு கிடைக்கிற சன்மானம், மன நிம்மதி கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னடா, நான் ஏன் இந்த மனம் சம்பந்தமா, உள்ளம் சம்பந்தமா சொன்னேன்டா, ஒரு மனிதனுக்கு எந்த பாவத்தை நீங்க செஞ்சாலும் அது மனிதனை நிம்மதியா வாழ வைக்காது. மூலா கொடுக்கப்படுற கிடைக்கிற அது என்ன, அது நேரடியா குர்ஆன்ல சொல்லப்படி, வமன் அஅரத அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லங்கா. நெருக்கடியான வாழ்க்கை, திக்ர்னா அல்லாஹ் தந்த இந்த குர்ஆன் ஹதீஸை புறக்கணிக்கிறது. அதே மாதிரி மன் அமில ஸாலிஹன் மின் தக்ரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. மனமான வாழ்க்கை, சாலிஹான அமலோட, சாலிஹான அமலுக்குள்ள எல்லாம் வரும். வரதா? மன் அமில ஸாலிஹன் மின் தக்ரின், சொல்லுங்க, ஹைர். அப்ப ஒரு சாலிஹான அமல் செய்யக்கூடிய ஒரு மனிதர் ஈமான் கொண்டு சாலிஹான அமலோட வாழ்ந்தால் அவருக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா. ஹைர். இப்ப இந்த இடத்துல இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் என்றால், அப்ப என்ன ஒரு காரியம் இஸ்லாத்துல சொல்லப்பட்ட அடிப்படையான தன்மைகள், அது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அமைதி நிம்மதியை கொடுக்கும். பாவத்தின் பால் நீங்க போனா முதலாவது அந்த பாவம் கொடுக்கிறது உங்களுக்கு நிம்மதியை வாழ்க்கையில தராது. அதனாலதான் இந்த இஹ்லாஸ் என்பது இது அடிப்படையான ஒரு அம்சம். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை இதுதான், இஹ்லாஸ் தான்.
மூமின்கள் அதை உணர்கிறார்கள், செய்கிறார்கள். இப்ப நான் என்னுடைய ரப்புக்காக செய்கிறேன் என்று உணர்கிறான் ஒரு மனிதன். அந்த நேரத்துல உள்ளத்துல வார எண்ணம் இஹ்லாஸ், அது மன நிம்மதியை தரும். எப்பொழுது இது அவருக்கு இவருக்குன்னு சொன்னால், இப்ப அல்லாஹ் 100 பாவங்கள் நீ செய்துவிட்டு 101 செய்துவிட்டு 102வது கட்டத்துல கையை உயர்த்தினால் 101 அழிச்சிடுவான், 102 அழிச்சிடுவான். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். நீ பாவங்களே செய்துவிட்டு ரஹ்மத்துடைய எல்லையை பாருங்க, முழுக்க முழுக்க பாவம் செய்ய விட்டாய், ஏதோ அல்லாஹ்வுடைய ஒரு அருளால் கடைசியில கலிமா சொன்னா எல்லாம் அழிச்சிடுவான். இது அல்லாஹ்வுடைய ஒரு அருள். அதனால அல்லாஹ் தண்டிக்க மாட்டான்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, நிராசைய இந்த நம்ம மேலெண்ணத்தோட ஆதரவோட இருந்துடக்கூடாது. இது ஒரு ரஹ்மத்தை பத்தி சொல்ற விஷயம். சரிதானே? இப்படிப்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை திருப்திப்படுத்துறது நமக்கு சொல்லப்பட்ட அடிப்படையில லேசான விஷயம். ஆனா மனிதனை திருப்திப்படுத்துறது முடியாத ஒன்று. ஆனா நம்ம எதுக்கு முயற்சி செய்யறோம் என்றால், முடியாத ஒன்றை நோக்கி தான் நம்ம போறோம். அதுதான் நஃப்ஸ் நம்மளை வச்சு விளையாடுற இடம். புரியுதா உங்களுக்கு? நான் என்ன பாவம் செஞ்சாலும் என்ன ரப்பு மன்னிக்க காத்திருக்கிறான், அவன் பக்கம் போறதுக்கு மனசு விடாது. ஆனால் நீ 100 நன்மை செஞ்சுட்டு 101வது ஏதாவது சின்ன மாற்றத்தை செஞ்சா உடனே என்ன செஞ்சீங்க நீங்க, எனக்கு இவ்வளவு ஆழமா பழகுறீங்க அப்படின்னு லாஸ்டா செஞ்சதை வச்சு குத்தி காட்டுறோம் மனுஷன். புரியுதா உங்களுக்கு? அப்ப இவனை திருப்திப்படுத்துறதுல தான் நம்ம என்ன செய்யறோம், நம்மளோட வாழ்க்கையை கழிக்கிறோம். அப்ப எனவே இந்த இடத்துல நம்ம சரியா புரிஞ்சு கொள்ளணும், இஹ்லாஸ் என்பது எப்படி இருந்தால் எப்படி நம்முடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் என்பதை அடிப்படையில் புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, மனித வாழ்க்கையினுடைய அடிப்படையை பத்தி சொல்லும் பொழுது, வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபா, சொல்லுங்க, வயகீமுஸ் ஸலா வயதுஸ் ஸக்கா, அதுக்கப்புறம் வதாலிக தீனுல் கய்யிமா. ஹைர், மாஷாஅல்லாஹ். வமா உமிரு, அவர்கள் ஏவப்படவில்லை. இவங்க ஏவப்பட்டதெல்லாம் இதுதான். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ், அல்லாஹ் வணங்கணும். எப்படி? முஹ்லிஸீன லஹுத்தீன், அவனுக்கே அல்லாஹ்வுக்கே என்றே அவர்கள் கலப்பற்ற நிலையில் அவர்கள் வணங்க வேண்டும். நேரான சீரான பாதையில் இருந்து, நேரான சீரான நிலையில் இருந்து அவர்கள் கலப்பற்ற உள்ளத்தோடு, தூய்மையான உள்ளத்தோடு, எதையுமே கூட்டு சேர்க்காமல் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் உரித்தானது என்று அவர்கள் இபாதத் செய்ய வேண்டும், தொழ வேண்டும், ஜகாத் கொடுக்க வேண்டும். இதுதான் நிலையான மார்க்கம் என்று அல்லாஹ் தஆலா சூரா அல் பையினா 5ஆம் வசனத்துல சொல்றான். ஹை, பாருங்க, இப்ப இந்த இஹ்லாஸ் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அடிப்படை நம்ம சொன்னோம். இப்ப இந்த இஹ்லாஸோடு தான் ஒரு மனிதன் வணங்க வேண்டும், வழிபட வேண்டும், வாழ்க்கையை மாத்தணும். இப்ப பாருங்க, இமாம் இப்னு ஹஸ்ம் ரஹ்மத்துல்லாஹி, முக்கியமான ஒரு அறிஞர், அவர் அந்த கருத்து சொல்றார். எப்படினால், அந்நியா நீயா சிர்ருல் உபூதியா, எண்ணம் தானே, எண்ணம் அடிமைத்துவத்தினுடைய இரகசியம். எண்ணம் எங்க வருது? எண்ணம் எதுல உதயமாகுது? உள்ளத்துல. அப்ப நல்ல உள்ளமா இருந்தா நல்ல எண்ணம் வரும். அப்ப நல்ல உள்ளத்தில் இருந்து நல்ல எண்ணம் வருகிறது. அதுதான் அடிமைத்துவத்தினுடைய இரகசியம், சிர்ருன்னு சொல்லி போட்டு சொல்றாரு. வஹிய மினல் அமாலி பிமன்சிலத்தி ரூஹ் மினல் ஜஸத். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, எப்படி என்றால் அமல்களுக்கு அது ரூஹ், ஜஸதுக்கு ரூஹ போல, உடம்புக்கு ரூஹ போல அமல்களுடைய ரூஹ் எது? தூய எண்ணம், இஹ்லாஸ். சொல்லி போட்டு சொல்றாங்க, எப்படி உடம்புல உயிர் இல்லையோ, உயிர் இல்லாம போனா அதை நம்ம மையத்துன்னு சொல்லி அதை அடக்கம் பண்ணிடுவோமோ, அது மாதிரித்தான் இஹ்லாஸ் இல்லாத வணக்கங்கள் என்பதா சொல்றாங்க. அப்ப இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இஹ்லாஸ் என்பது அவ்வளவு முக்கியமானது. இது அவங்களுடைய அல் இஹ்காம் என்ற புத்தகத்துல 2ஆம் ஜுஸ் 706 707 பக்கத்துல சொல்றாங்க. இப்ப பாருங்க, இன்னொரு அடிப்படை ஒன்று இருக்குது. அடிப்படை என்னன்னா, இப்ப நம்மளை நிறுத்தி பார்க்கலாம், நம்மளை நிறுத்தி பார்க்கலாம். இஹ்லாஸ் இருக்குதா இல்லையா? இப்ப நமக்கு குழப்பம் இருக்கும், நம்மகிட்ட இஹ்லாஸ் இருக்குதா இல்லையா, நம்ம செய்யறதுல இஹ்லாஸ் இருக்குதா இல்லையா. அப்படி குழப்பம் தான் என்ன தெரியுமா செய்யணும், நாம் இஹ்லாஸை ஏற்படுத்திக் கொள்ளதான் முயற்சி செய்யணுமே தவிர இபாதத்தில இருந்து பின்னாக கூடாது, ஹைர், இப்ப நான் இதுக்கு முன்னால ஒரு இமாமுடைய பேர் சொன்னேன் தானே, யாருக்கு தெரியும்? சொல்லுங்க. இப்னு ஹஸ்ம். ஹைர், மாஷா அல்லாஹ். நானும் ஒரு புத்தகம் எழுதிக்கிறேன். இவரு இப்னு ஹஸ்ம் அல் அந்துலுசி, ஸ்பெயின். இப்ப ஸ்பெயின் அங்க பிறந்தவர், முக்கியமான அறிஞர். அவருடைய அல் இஹ்காம்னு ஒரு புத்தகம், அழகான புத்தகம். ஹைர், இப்னு ஹஸ்ம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ரைட். அப்ப அவர் சொன்ன கருத்து நீங்க கேட்டீங்க. சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி قال سفيان بن عيينة رحمة الله عليه
சொல்றாங்க இஹ்லாஸ் அளக்கிறதுக்கு ஒரு அளவுகள் சொல்றாங்க. அதாவது உங்களோட உள்ரங்கம் அதாவது உங்களோட உள்ளத்துல இருக்கிற உண்மையான நிலையும் உங்களோட வெளியில நீங்க செயல்படுற முறையும், இப்ப நீங்க தனியே இருந்து இபாதத் செய்யும் பொழுது உங்களுக்கு வர எண்ணங்கள் அதுவும், அல்லது தனிமையில செய்யற இபாதத்துல கிடைக்கிற இன்பமும், வெளியால செய்யும் பொழுது மக்கள் பார்க்கும் பொழுது கிடைக்கிற அந்த இபாதத் செய்யும் பொழுது கிடைக்கிற இன்பமும் ரெண்டும் சரிசமமா இருக்குது. இப்ப நீங்க தனியை தொழுதாலும் தனி இபாதத் செஞ்சாலும் தனியே இது என்ன செஞ்சாலும் உங்களுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. 4 பேர் 10 பேர் பார்த்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்படி ஒரு நிலை இருந்தால் ஃபதாலிக்க அல் அதில், நீங்க சரியா கரெக்டா நீதியா தான் போறீங்க, கரெக்டா தான் போறீங்க. நம்ம இப்படி இருக்கிறோமா? இல்ல இருக்கிறவங்க இருப்பாங்க மாஷா அல்லாஹ், இல்லன்னா நம்ம திருத்திக்கொள்ளணும், அவ்வளவுதான். அப்ப இப்படி இருந்தா நீ ஓகே. அதில்னா என்ன? அது நீதமான ஒரு பாதை. ரெண்டாவது சொல்றாங்க வைதா கானத்தி சரீரா அஃதல் மினல் அலானியா ஃபதாலிக்கல் ஃபதுல். இப்போ வெளிப்படையில் அமல் செய்யறதை விட தண்ணியை இபாதத் செய்யறதுல ரொம்ப ஆர்வம், ஆசை, நல்ல மகிழ்ச்சி ஏற்படுதுனால் இது வதாலிக்க ஃபதாலிக்கல் ஃபதுல், இது ரொம்ப சிறப்பு. வெளியில இபாதத் செய்யறோம், பேசுறோம், அது மாதிரி திக்ர் செய்யறோம், ஓதுறோம், இதுல மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு ஆர்வம் ஆசை இருந்தா அது பிரச்சனை. இப்ப வெளியில செய்யற அதை விட நம்ம தண்ணியில இருக்கும் பொழுது அல்லாஹ் திக்ர் செய்யும் பொழுது, தனியே இருந்து கண்ணீர் வடிக்கும் பொழுது, தனியே இருந்து சுஜூத் செய்யும் பொழுது, தனியே இருந்து குர்ஆனை படிக்கும் பொழுது, ஹதீஸை படிக்கும் பொழுது, தனியே இருந்து இபாதத்துல ஈடுபடுறதை தானே. அப்படின்னா பள்ளிவாசல்ல தொழாம வீட்டுல தொழுகிறத சொல்ல வரையில கரெக்டா புரிஞ்சுக்கணும். பொதுவா செய்ய வேண்டிய கடமை அது செஞ்சு ஆகணும், அது கட்டாய கடமை. நீங்க தனிமையில செய்யற இபாதத்துகள் இருக்குது. இப்ப தனிமை ஏன் குறிப்பிடப்படுதுன்னு சொன்னா, தனிமை என்பது 4 பேர் 10 பேர் பார்க்கையில என்பதனால நஃப்ஸ் என்ன தெரியுமா செய்யும்? அம்மாரா பிஸ்ஸு, கெடுதி தான் தூண்டும். இப்பதானே யாரும் இல்லை, யாருமே பார்க்கல. இப்ப என்ன நீ ஃப்ரீடம், சுதந்திரமாயிருக்கிற, சுதந்திரமாயிரு பிள்ளைகளை சுதந்திரமாக்கி விட்டு கடைசியில ஒரு என்ன செய்யறது, கை சேதப்படுறது. அப்ப சுதந்திரமா இருக்கணும், ஆனா அந்த வழிமுறைகளை சொல்லி கொடுத்து அவங்களை இருக்க வைக்கணும். பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கத்தான் வேணும். சுதந்திரமாக இருந்தால் அவன் வழி தவற மாட்டான் என்ற அந்த வழிகாட்டுல கொடுத்து வைக்கணும். ரெண்டையும் குழப்பிக்கொள்ள கூடாது. நாங்களும் அப்படிதான். நாங்க தனியே இருந்தாலே சைத்தான் விளையாட பாக்குறான். ஒன்று பாவத்தை கொண்டு வழிகெடுப்பான், ரெண்டாவது மிக சிறப்பான ஒன்று குர்ஆன் ஓதுறதை விட்டு போட்டு அவர் என்ன செய்வாருண்டா, இப்ப நம்ம நன்மைதானே செய்யறோம்னு சொல்லி போட்டு அவருக்கு தெரிஞ்சது தெரியாதெல்லாம் பயன் பண்ணிட்டு இருப்பாரு. ஊர்குலகத்துக்கு வாட்ஸ்அப் குரூப்ல அவர் கிடைக்கிற டைம்ல அவர் அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. மசாலா தேவா செய்யறீங்க இதுல வாட்ஸ்அப் குரூப்ல அவருக்கே தெரியாது, குர்ஆன் தெரியாது, ஹதீஸும் தெரியாது. செய்யறது நல்லது, ஆனால் அதை விட நல்லது ஒன்றிக்கும், அதை விட படிக்க வேண்டிய விஷயம் இருக்கும். நம்ம ஒரு மணித்தேரம் பேசுறோம்னா ஒரு 15 மணித்தேரம் படிக்கணும் அந்த தலைப்புல. இது நான் குறைய சொல்றேன், சுருக்கமா மேலோட்டமான விஷயத்தை சொல்றேன். இமாம்கள் எத்தனையோ வருஷங்கள் படிச்சு போட்டு அதுக்கு போறதா என்ன செஞ்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க, சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த தலைப்புல பேச போறோம்டா நம்ம என்ன செய்யறோம், இதுல குறைஞ்ச ஒரு 5 6 மணித்தேரம் 7 மணித்தேரம் 10 மணித்தேரம் வாசிக்கணும். பொதுவாக சொல்றேன். அப்ப இப்படி என்ன செய்யணும், இப்படி ஒரு நல்ல நிலை இருக்கும். ஆனா சைத்தான் செய்வான், நமக்கு ஒரு 2 வசனம் தெரிஞ்சிருச்சு அல்லது 2 ஹதீஸ் தெரிஞ்சிருச்சுண்டா சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லி கொடுக்கணும், அது தப்பு கிடையாது. அவரை விட சைத்தான் மேலெண்ணத்தை போடுவான். நீ இப்படித்தான் நமக்கு இருக்கிறது 10ன்னு அவன் 90 காட்டி போட்டு அப்படியே அவரை ஆக்கி விடுவான். ஆனா அவர் குர்ஆன் எடுக்கிற அன்றைக்கு குர்ஆனை தொட்டிக்க மாட்டாரு, குர்ஆன் அன்றைக்கு ஓதி இருக்க மாட்டாரு, அன்றைக்கு அவரு திக்ர்கள் தஸ்பீகள் காலை மாலை துஆக்கள் ஓதி இருக்க மாட்டாரு. ஆனா அதை விட மிக சிறந்ததை விட சிறந்ததை வச்சு வழிகெடுப்பான். அது 7 படித்தனங்கள் வழிகெடுப்பான். அப்ப இதுல சுருக்கமா சொல்ல பாவத்தை முடியலன்னு சொன்னா இந்த மாதிரி செய்வான் வளைஞ்சா. அதே மாதிரி இப்ப ஆகுமான காரியங்களை காட்டி வழிகெடுப்பான். இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் என்றால் இரகசியமாக சுஃபியான் பின் உயைனா ரஹ்மத்துல்லாஹி அந்த கருத்துக்கு வரேன், வந்துருங்க. இப்ப இரகசியமாக செய்கிற அமல்கள் வெளிப்படையில செய்கிற அமல்களை விட இன்பமானதாக இருந்தால் ஃபதாலிகல் ஃபதுல், அது ரொம்ப சிறப்பானது. இப்ப 3வது சொன்னாங்க, இப்ப தனியே செய்யறதை விட தனியே செய்யற இபாதத்துல பெருசா இன்பம் விளங்குது இல்ல, அதுல ரொம்ப போர் அடிக்கு. தனியா இருந்தா நமக்கு குர்ஆன் ஓதும் தூக்கம் வருது, அது மாதிரி தொழ போனா சுஜூதுல போனா அப்படி தூக்கம் வருது, இதுல இன்பம் இல்லை. ஆனா மக்களுக்கு மத்தியில வெளிப்படையா இருக்கும்போது நல்ல உற்சாகம், நல்ல கம்பீரம் எல்லாம் வருதுன்னு சொன்னால் இது மிகப்பெரிய அநியாயம். இது ரொம்ப பெரிய அநியாயம் நாளை மறுமையில் இருள்களாக காட்சி அளிக்கும். நம்ம நினைச்சிட்டீங்கன்னா அடுத்தவனுக்கு ஏசுறது திட்டுறது இது அநியாயம் உண்டு. இந்த நிலை வந்தா நம்ம அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் இபாதத்தின் பெயர்ல. புரியுதா? எண்ணம் தான் அடிப்படை. இஹ்லாஸ். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்க,
சஹாபாக்களோட வாழ்க்கையில அடிப்படை அஸ்திவாரம் இஹ்லாஸ். அது இருந்ததுனாலதான் அல்லாஹ் இன்னும் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான். இன்னும் அல்லாஹ் கண்ணியம். சின்ன நம்மட பார்வையில சின்ன ஒரு விஷயம் தான், ஆனா அவங்க சின்னதா நினைக்கல, அது தீனா நினைச்சாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் தான், நம்ம அது சின்ன தாடி தானே வைக்கிறது தானே சின்ன நினைக்கிறோம். அவங்க உசுர் போனா அதை விட மாட்டாங்க. நிறைய பேர் சகோதரர் கோவிச்சுக்காங்க, நிறைய பேர் இந்த கரண்டி கால்களில் உடுப்பு கொடுத்துட்டு நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு பச்சை ஹராமான விஷயம். அதெல்லாம் நாளைக்கு பார்க்க மாட்டேன், பேசவும் மாட்டேன். சர்வசாதாரணமா யாரோ சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி போட்டு நம்ம பேசிட்டு போறோம். ஹதீஸ் தெளிவா வந்திருக்கு. அதெல்லாம் மிக பயங்கரமான குற்றம். கரண்டைகளை எக்காரணத்தை கொண்டு கொடுத்தாதீங்க. அப்ப அது அபூபக்கர் ரலியல்லாஹு அனுமதி கொடுத்தாங்களா, அது வழியை போச்சுது. நீங்க தைக்கும் போதே அப்படி தைக்கிறீங்களே, அதை மடிச்சு விடுறீங்களே, அதெல்லாம் பிழை, ஹராம், தெளிவான ஹராம். தாடி வலிக்கிறது ஹராம், யார் என்ன சொன்னாலும் ஹராம். ஒவ்வொரு முறை செய்யும் பொழுதும் அல்லாஹ் சும்மா ஃப்ரீயா தார ஒரு வாஜிபான ஒரு கடமை நீங்க வலிச்சு வலிச்சு வானான்னு நாசமாக்குறீங்க. அதெல்லாம் பார்த்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுல அப்ப எனவே இந்த ஒரு விஷயத்தை சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். மக்களுக்கு மத்தியில செய்யும் பொழுது நல்ல ஆர்வம் உற்சாகம் வருது, தனியே செய்யும் பொழுது சோர்வு வருதுண்டா, இதுதான் மிகப்பெரிய அநியாயம் என்பதை சொல்றாங்க. இதை இமாம் ஹத்தீப் அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாரிக் பக்தாத்ல 15ஆம் ஜுஸு 224 பக்கத்துல எழுதியிருக்கிறார்கள். கால மைமூன் இப்னு மஹ்ரான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, உங்களோட அமல்கள் கொஞ்சம், அதுல நீங்க இஹ்லாஸ பண்ணிக்கொள்ளுங்க. எவ்வளவு அழகா சொல்றாங்க. எங்களுக்கு எல்லாரும் சொன்னதுதான், அதாவது நீங்க நம்ம செய்யற அமல்களே கொஞ்சம், அதுலயே கொஞ்சம், அதுல அடுத்தவங்களுக்கு ஏன் பங்கு வச்சிருக்கீங்க, அதுல நீங்க என்ன செய்ய ஃபஹ்லிஸு ஹாதல் கலீல், அந்த கொஞ்சத்தை தூய்மை ஆக்கிருங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, இன்ன அமாலக்கும் கலீலா, இன்ன அமாலக்கும் கலீலா, உங்களோட அமல்கள் கொஞ்சமானது. அந்த ஃபஹ்லிஸு ஹாதல் கலீல், அந்த கொஞ்சத்தை நீங்க என்ன செஞ்சிருங்க இஹ்லாஸோட செஞ்சிருங்க. ஹில்யத்துல் அவுலியா அபூ நைம் அல் அஸ்பஹானி ரஹ்மத்துல்லாஹி ஹில்யத்துல் அவுலியாவுடைய 4ஆம் ஜுஸு 92ஆம் பக்கத்துல வருது. இப்ப பாருங்க, இஹ்லாஸ் இதுதான் அமல் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் நிராகரிக்கப்படுவதற்குமான அடிப்படை. இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும், இல்லையா நிராகரிக்கப்படும். இஹ்லாஸ் அதுதான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். இஹ்லாஸ் இருந்தா அமல்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், இஹ்லாஸோட தொழுதார். ஃபவைலுல் லில் முஸல்லின், தொழுகதான் அவனுக்கே கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும். தொழுதார் கேடு, தொழுதார் வெற்றி பெற்றார். வெற்றியை தீர்மானிக்கிறது, தோல்வியை தீர்மானிக்கிறது இஹ்லாஸ். தரீக் இலல் ஜன்னah அவின்னார், சொர்க்கத்துக்கான பாதை. வதாலிக ஜஸாஉ மன் தஸக்கா, சொர்க்கத்துக்கான பாதை அல்லது நரகத்துக்கான பாதை. இஹ்லாஸ் இருக்குது, ரியா இருக்குது. எது இஹ்லாஸ்? சொர்க்கம். ரியா நாளைக்கு நரக யாரை கொண்டு ஆரம்பிக்கப்படும்? 3 பேரை கொண்டு. அந்த ஹதீஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். அது பாவிகளை கொண்டல்ல, பெரிய இபாதத்தாளிகள். அங்க இல்லாம போன விஷயம் இஹ்லாஸ். அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ரொம்ப இதுல கரிசனையோடைகள். இது ரொம்ப ரொம்ப ஒரு நம்ம நினைக்கிறோம் என்னடா இது சாதாரண விஷயம் கடந்து போயிடக்கூடாது. நம்ம எந்த ஒரு விஷயத்துல சின்ன மாற்றம் வந்ததுன்னா உடனே நின்று சுதாகரிச்சு கொள்ளுங்க. நான் போற பாதை பிழ, நீ ஒன்னு அநியாயமா கஷ்டப்படுத்தாத. இஹ்லாஸ் இல்லாத இடத்துல, இஹ்லாஸ் இல்லாத உள்ளத்துல ஷைத்தான் குடி கொண்டு உங்களை திசை திருப்பான். ஒவ்வொரு வடிவங்களை நோக்கி உங்களை அனுப்புவான். அதாவது எங்க போறன்னு தெரியாம முட்டிக்கிட்டு இருப்பீங்க வாழ்க்கையில. அதனால இஹ்லாஸ் அடிப்படை. அதே மாதிரி இஹ்லாஸ் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் இருக்க வேண்டிய, அதுல யாருக்கும் எந்த பங்கும் கிடையாது. இஹ்லாஸ் இபாதத்தில் அல்லாஹ்வை மட்டும் ஒருமைப்படுத்தி செய்யறது. இஹ்லாஸ் படைப்பினங்களுடைய கண்காணிப்பிலிருந்து படைப்பாளன் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்கிறேன் என்ற அந்த சுத்திகரிப்பை ஏற்படுத்துவது இஹ்லாஸ். அதை ஃபில்டர் பண்ணிடணும். படைப்பினங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களா, அதை பத்தி எனக்கு கணக்கில்லை என்கிறத உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் இஹ்லாஸ். அதே மாதிரி மறைமுக வடுக்கள், மறைமுக காரணிகள், உங்களை ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களினால உங்களை அங்கும் இங்குமாக கொண்டு செல்லக்கூடிய மறைமுக காரணிகள்ல இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வது இஹ்லாஸ். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான், அவனுடைய நிரந்தரமான பார்வை, மஹ்லூக்கள் இடையிடையே பார்க்கிற பார்வை, இரண்டையும் பிரிச்சு அல்லாஹ்வுடைய பார்வைக்காக அமல் செய்யற ஒரு நிலை இஹ்லாஸ். அப்ப இந்த நிலைகளை இஹ்லாஸ் உள்ளவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இஹ்லாஸ் ஏற்படுத்த வேண்டும், என்னோட உள்ளத்துல இஹ்லாஸ் வர வேண்டும் என்று சொல்லி ஒருவர் நினைச்சால் என்ன செய்யணும்? இந்த நிலையை ஏற்படுது. அதனாலதான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, எப்படின்னு சொன்னா இஹ்லாஸை பத்தி சொல்லும் பொழுது, உங்களோட பாவங்களை நீங்க எப்படி மறைக்கிறீங்களோ
அதே மாதிரி உங்களோட நன்மைகளை மறையுங்க. உங்களோட நன்மைகளை மறைங்க. பாவங்களை மறைக்கிறீங்கன்னா செய்யறது இந்த அர்த்தம் எடுத்துடக்கூடாது. மனித இயல்பு என்ன? பாவம் செய்யும்போது மறைஞ்சு செய்வார். நன்மை செய்யும் பொழுது ஓகே, யார் 4 பேர் பார்த்தா பரவாயில்லை. இதே மாதிரி இஹ்லாஸ் உள்ளவர்கள் நன்மை அதிகமாக மறைத்து செய்வார்கள். அப்பா இஹ்லாஸை பாதுகாக்கல, இஹ்லாஸை கொண்டு வரதுக்கான வழி, இஹ்லாஸை கொண்டு வரதுக்கான வழி. அதனாலதான் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? நபியே குலில்லா, நபியே சொல்லுங்க, அஅபுது முக்லிஸல் லஹு தீனி, நான் அல்லாஹ்வுக்காக தூய்மையாக அவனுக்கு மாத்திரம் கட்டுப்படுகிறேன், வணக்கம் செய்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், பயிற்சி கொடுக்கிறான் சூரா ஜுமர் 14. அதே மாதிரி தான் நீங்க சொல்லுங்க, குல் நபியே சொல்லுங்க, இன்ன ஸலாத்தி, நான் சொன்ன எல்லாத்தையும் இஹ்லாஸ் வரணும்னு சொன்னதானே. பாருங்க, இன்ன ஸலாத்தி, என்னுடைய, சத்தமா சொல்லுங்க, தொழுகை, வனுசுகி, என்னுடைய வணக்க வழிபாடுகள், கிரியைகள், நற்கிரியைகள். நிறைய பேர் நுஸ்கின்னு சொல்லுவாங்க, நுஸ்கினா பிழை, வனுசுகி, நுசுகி. அது மாதிரி இந்த யௌமுல் ஜும்ஆன்னு சொல்லுவாங்க, ஜும்ஆ, நல்லதா, ஜும்மா தலைப்புன்னு போடுவாங்க, அதே பிழை, ஜும்ஆ, நல்லதா, அதெல்லாம் பாத்துக்கணும். அப்ப வனுசுகி, நுஸ்கினா எல்லாம் பிழை. அப்ப பாருங்க, வனுசுகி என்னுடைய நற்கிரியைகள், வமஹ்யாய என்னுடைய, மஹ்யானா என்ன? வாழ்க்கை, ஹயாத், வமமாத்தி என்னுடைய மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுக்கு உயிரை கொடுங்க, அல்லாஹ்வுக்கு உயிரை கொடுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுலே அல்லாஹ்வுக்கு வாழ்றதுக்கு யாரும் ரெடி இல்லை. நம்ம சொல்றது ஈமான் உள்ளவங்களுக்கு லேசு, ஈமான் உள்ளவங்களுக்கு மரணம் பெரிய ஒரு, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமானது மூமின்கள். ஆனா வாழ்றதுக்கு அல்லாஹ்வுக்கு வாழ்றது, வாழணும், அல்லாஹ்வுக்கு வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு மரணிங்க. நம்ம என்ன செய்யறதுன்னா, அல்லாஹ்வுக்கே எனது வாழ்க்கை, அதுல யாருக்கும், அது பாருங்க, வனுசுகி வமஹ்யா வமமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு, லா ஷரீக லஹு, அதுல யாருக்கும் இணை துணை கிடையாது. இப்ப இந்த வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு அப்படின்னு கொடுத்துட்டு தொழுறது யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. தொழுறது அல்லாஹ்வுக்கு, வாழ்க்கை மனைவிக்கு, வாழ்க்கை மகளுக்கு. என்ன மூத்த மகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தா நான் மொத்த பணம் பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க. அவ என்ன அர்த்தம்னா, வாழ்றது மகளுக்கு. மூத்த மகளுக்கு வயசாயிட்டு இப்ப கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பையன் தான் அவன் பொழைச்சிப்போம். அப்ப என்னமோ வாழ்க்கையை நான் வந்த நோக்கமே ஒரு பிள்ளையை பேத்து கூட கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு போறேன். நிறைய பேர் சொல்ல நம்ம பாக்குறோம். அப்ப என்ன அங்க கொடுக்குறோம் வேண்டாம், தொழுகை அல்லாஹ் கொடுக்குறோம், வணக்கத்தை அல்லாஹ் கொடுக்குறோம், வாழ்க்கை யாரு கொடுக்குறோம்? மனைவி கொடுக்குறோம், பிள்ளை கொடுக்குறோம். அப்படிதானே? அல்லாஹ் பாதுகாக்கணும். இல்லா மாஷா அல்லாஹ். அப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு வரணும் என்று சொன்னால், இன்னும் சில இடங்கள்ல சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையால் நம்ம அல்லாஹ் வணங்கணும், வாழ்க்கையால் அல்லாஹ்வை வணங்க வேண்டும், வணக்கங்களால் அல்லாஹ் நெருங்க வேண்டும், வாழ்க்கையால் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அதை நம்ம சரியாக என்ன செய்யணும்? புரிஞ்சு வரணும். நம்முடைய குடும்பம், நான் எந்த அளவுக்கு இபாதத் செய்யணும் அந்த அளவுக்கு நம்மளோட குடும்பத்தையும் இபாதத் செய்ய வைக்கணும். என்னுடைய நண்பர் வந்துட்டாருன்னா நம்ம நிறைய வெளியே கூட்டிட்டு போய் சுத்துறோம். ஆனா அதே நண்பரை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு பயான் கேட்கறது ரெடி இல்லை. ஏன்னா வாப்பா அம்மா வந்திருக்கிறாங்க, ரைட், கூட்டிட்டு வந்து பயான் கேட்க இல்லாம நிறைய பேர் அப்படி செய்யறாங்க. பெரும்பாலும் என்ன மாமா வந்திருக்கிறார், என்னோட மச்சினை வந்திருக்கிறார், என்னோட நண்பர் வந்திருக்கிறார், எங்கப்பா என்ன வெளியே சுத்துறோம், இப்ப இந்த 20 நாள் நாங்க வரமாட்டேன், 30 நாள் வரமாட்டேன். அப்ப அந்த 30 நாள் 20 நாள் அவருக்கு மார்க்கத்தை கொடுத்து அவர் நாளைக்கு உங்களுக்கு அல்லா இடத்துல சொல்லுவார், யா அல்லாஹ் நான் சுத்தி பார்க்க வந்தேன், உன்னை பத்தி எனக்கு படிக்க வச்சு அனுப்புனார் யா அல்லாஹ் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நாளைக்கு யா அல்லாஹ் அவர் புர்ஜ் கலிஃபா கண்டாரு, உன்னை பத்தி காட்டி தரலையா அல்லாஹ், எவ்வளவு அழகான கிளாஸ் நடந்தது அப்படின்னு சொல்லி நாளைக்கு அல்லாஹில்லா யௌம இதின் பஅதுஹும் லிபஅதின் அது, நேசர்கள் நாளை மறுமையில் எதிரிகளாக இருப்பார்கள். நீங்க நினைச்சிட்டு இங்க உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அங்க வேலை செய்ய முடியும் இல்ல, நாசமா போனவன். எனக்கு ஒரு பயான கூட்டி வந்து நான் தொழுதிருப்பேனே, ஏன்னா ஒரு வார்த்தை ஒரு ஆளை மாத்துது. நம்ம கண் கூட பார்த்தது அல்லாஹ்வுடைய உதவியால். இப்ப நம்ம ஒரு 2-3 கடமைகளை நான் சில சகோதரர்கள்ட்ட கேள்விப்பட்ட விஷயம் தான். சொன்னாரு ஒரு சகோதரர், ஒரு குர்ஆன் வசனங்கள் அந்த ஓதலை கேட்டு நான் தொடர்ந்து பயானுக்கு வரேன்னாரு. இது என்னுடைய அல்ல, யாருடைய இல்லை, இது அல்லாஹ் அவருடைய உள்ளத்துல போட. அவர் சொன்னா ஒரு குர்ஆன் வசனத்தை கேட்டேன். இன்னொரு சகோதரர் சொன்னாரு, என்ன நம்ம வந்து நினைச்சிட்டு இது சின்ன ஒரு விஷயம் உண்டு. ஒரு சகோதரர் சொன்னாரு, நான் இதுவரை ஹதீஸ் மறுப்பு கொள்கையில் இருந்தேன், ஒரே ஒரு உரை உங்களோட சஹாபாக்களை பத்தி பேசினதை கேட்டு அப்படி டோட்டல் குடும்பம் நாங்க மாறிட்டோம் தெளிவான கொள்கைக்கு. கேள்விப்பட்ட விஷயம் இது, அங்கங்க அவங்க சொன்னது என்னோட நேரடியா சொன்னது. அப்ப எனவே ஒரு வார்த்தை எந்த இடத்துல யாரை மாத்தும் தெரியாது, எந்த வார்த்தை யாருக்குள்ள போய் தாக்கம் செலுத்தும் தெரியாது. வாழ்க்கையிலே தொழ மாட்டான், ஒரு பயானுக்கு வந்து இருப்பாரு, ஏதோ ஒரு வார்த்தையை அவரை டச் பண்ணும். அல்லாஹ்வுடைய கலாமுக்கு அந்த சக்தி இருக்குது, ரசூலுல்லாஹ் ஹதீஸுக்கு அந்த சக்தி இருக்கு. இன்னும் சில விஷயங்கள் சொல்லலாம், சொல்ல இல்லை, அப்படியெல்லாம் மாற்றங்கள் இருக்கு. நம்ம நினைச்சு கொள்ள கூடாது
நம்மளோட நண்பர்களுக்கு அதை காட்டணும், இதை காட்டணும், இதை காட்டணும், இதை காட்டணும், காட்டதான் வேணும். அது தப்புன்னு சொல்ல வரையில. ஆனால் அல்லாஹ் ரசூலையும் இடையில காட்டிருங்க. ஏன்னா நாளைக்கு உங்களை அல்லாஹ்ல மாட்டி கொடுத்துறாண்டா. யோசிச்சு பாரு. அப்ப எனவே அது இஹ்லாஸ் அந்த நட்புல இருந்தா அது வேலை செய்யும். இஹ்லாஸ் நட்புல இஹ்லாஸ் இருந்தா வேலை செய்யும். நம்ம என்ன நினைக்கிறோம், நான் அபூபக்கரை போல, உமரை போல, உஸ்மானை போல, அலியை போல, தல்ஹா, ஜுபைர், ஹம்தலா, உகாஷா, முஆவியா, சாபித் இப்னு கைஸ், ஹமாஸ் ரலியல்லாஹு அஜ்மஈன் இவங்கள போல எல்லாம் நண்பர்கள் மறுமையில வரணும். ஆனா அங்க உள்ள நண்பர்களை பார்த்தா யார மாதிரி அபூ ஜஹல், உத்பா, ஷைபா போல இருப்பாங்க. நவுது பில்லாஹி மின்னா. அப்படிதான் நம்ம நினைக்கிறோம், எடுக்கிறோம். ஏன்னா அவருக்கு குர்ஆன் ஹதீஸை பத்தி பேசினா அவருக்கு பிடிக்காது, இஸ்லாத்தை பத்தி பேசினா அவருக்கு பிடிக்காது. அதனால ஆனாலும் நட்பு தேவை. என்னத்துக்கு அந்த நட்பு தேவை? தொழாதவன் தொழுகைக்கு வான்னு கூப்பிட்டா கோவப்படுறான். என்னத்துக்கு அந்த நட்பு? அல்லாஹ் வெறுக்கிற ஒரு முனாஃபிக்கோட நமக்கு என்ன தொடர்பு? நான் தொழுகையை விடுறதுங்கிறது வேறு. இஸ்லாத்தையே கொச்சப்படுத்துறவன், இஸ்லாத்துல இருந்துகிட்டு கொச்சப்படுத்துறவன், இஸ்லாத்தை கேவலமா பாக்குறோம் முனாஃபிக். சில அறிஞர்கள் சொல்லுவாங்க அது இஸ்திஹ்ஸா குஃப்ர்னு சொல்றாங்க, நிராகரிப்பு. புரியுதா உங்களுக்கு? ஹைர். அப்ப இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் சூரா அல்-அன்ஆம் குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், சூரா அல்-அன்ஆம் 162வது வசனம், 162 அப்படி 163. அதனால இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அது மாதிரி நீங்க அர்பா நவவியை நம்ம படிச்சோம். முதலாவது ஹதீஸ் என்ன? புகாரில முதலாவது ஹதீஸ் என்ன? மாஷா அல்லாஹ், இன்னமல் அமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் நிய்யா, எண்ணங்களை பொறுத்து. எண்ணங்கள் எங்க இருந்து வருது? அதுக்கு உதாரணம் அந்த ஹதீஸ் நம்ம பல தடவை படிச்சதுனால அதை ஞாபகப்படுத்திட்டு போறேன், நீங்க பாத்துங்க. முதலாவது ஹதீஸ்ல பேசியிருக்கிறோம். அப்ப நல்ல உள்ளத்தை பக்குவப்படுத்தினா நல்ல எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல எண்ணங்கள் வரும். நல்ல எண்ணங்கள், நல்ல அமல்கள், நல்ல இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், இதுல எல்லாம் ரோஹானியத்தை உண்டாகும். ஹைர். பாருங்க, இப்ப பாருங்க, எங்களுடைய அமல்கள் ஒவ்வொன்றும் இன்னமல் அமாலு பின்னியாத் வ இன்னமா லிக்குல்லி இம்ரிஇன் மா நவா, எதை நினைக்கிறோமோ அதை அடைஞ்சுள்ளோம். அப்படித்தானே? எண்ணங்களை பொறுத்து. நீங்க நல்லது செய்றீங்க, தொழுகிறீங்க, தொழுகையே உங்களுக்கு கேடாக அமையும், தொழுகை உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். அப்ப தொழுகையை எப்படி செய்துண்டா பாவங்கள். அப்போ தொழுகையில இஹ்லாஸ் இருந்தா சொர்க்கத்துக்கு கொண்டு போகும், இஹ்லாஸ் இல்லைண்டா தொழுகை உங்களுக்கு கேடாக அமையும். அது குர்ஆன்ல நம்ம பார்த்தோம். அப்ப இதுல தெளிவாக நம்ம இருக்கணும். எனவே இஹ்லாஸை உண்டு பண்றதுக்கான வழிகளை நாம் உருவாக்கணும். அதனாலதான் இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க எப்படின்னா, நீ உன்னுடைய இரகசியமான உன்னுடைய உள்ரங்கத்தை நீ சீராக்க 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 அல்லாஹ் உன்னுடைய வெளிப்படைகளை சீராக்குவான். நம்ம வெளிப்படைகளை சீராக்குறோம், உள்ளத்தை சீராக்கிறத விட்டுறோம். நீங்க உள்ளத்தை சீராக்க 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 வெளியில தெரியற உங்களுக்குரிய பிரச்சனைகள், துன்பங்கள், உங்களோட தோற்றங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். நம்மளோட எண்ணம் உள்ளத்தை சீராக்கிறதானே தவிர வெளிப்படை சீராக்குறது அல்ல. நீங்க வெளிப்படைய சீராக்க முயற்சி தான் முடியாது. உள்ளத்தை சீராக்க சீராக்க உங்களோட வெளிப்படையை அல்லாஹ் சீராக்குவான். நம்ம வெளிப்படையை சீராக்கினால் நம்ம அல்லாஹ் விட்டு தூரமாக இருப்போம். ஏன்னா உள்ளத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யற எண்ணத்தை எடுத்துட்டு வெளியில தோற்றத்தை காமிக்க காமிக்க நாங்க அல்லாஹ் விட்டு தூரமாகிட்டே போவோம். இஹ்லாஸ் இருக்காது, அங்க என்ன இருக்கும்? மோஸ்துதி இருக்கும். ஹைர். இமாம் இப்னு தைமிய்யா இத மஜ்முல் ஃபத்தாவா 3 ஜுஸ் 274 சொல்றாங்க, 74 பக்கத்துல சொல்றாங்க. அதே மாதிரி இஹ்லாஸ் அடைஞ்சு கொள்றதுக்கு ஒரு விஷயம், இந்த இஹ்லாஸ் அடைஞ்சு கொள்றதுக்கு நம்ம இதை புரிஞ்சு கொள்ளணும். பாருங்க, இஹ்லாஸ் எப்ப கிடைக்கும்னா ஜுஹுத் இருந்தா இஹ்லாஸ் கிடைக்கும். ஜுஹுதுக்கு பிறகு இஹ்லாஸ். ஜுஹுதுனா என்ன? உலகத்துல பற்றற்ற தன்மையை உண்டாக்கணும். பற்றற்ற தன்மைன்னு சொன்னா உலகத்தை விட்டு துறந்து போறதல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் சரியா புரிஞ்சு கொள்றது, சரியா புரிஞ்சு வாழ. இது உலகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், அல்லாஹ்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், குடும்பத்துக்கு எவ்வளவு, அறிவுக்கு எவ்வளவு, இபாதத்துக்கு எவ்வளவு, சரியாக ஜுஹுத். அது அப்படி ஒரு பற்றற்ற தன்மையில நீங்க இருந்தீங்கண்டா இப்ப இந்த நிலை வந்தால் இஹ்லாஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த ஜுஹுதை எடுத்துக்கொள்றதுக்கு நீங்க இன்னொரு முயற்சி செய்யணும். என்ன செய்யணும்? அது எதுக்கு போற வரும்னா தக்வாக்கு போறதான் வரும். புரியுதா உங்களுக்கு? ஜுஹுத் எப்ப வரும்? தக்வாக்கு போறது. தக்வா வர்றதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ் ஏவியதை எடுத்து விலக்குனதை விட்டா தக்வா வரும். தக்வா வந்தா ஜுஹுத் வரும். ஜுஹுத் வந்தா இஹ்லாஸ் வரும். வலா யஹ்சுல் இஹ்லாஸ் இல்லா பஅத ஜுஹுத் வலா ஜுஹுத் இல்லா பஅத தக்வா. அப்ப முதலாவது நீங்க அல்லாஹ் ஏவியதை எடுத்து விலக்கியதை தவிர்த்து கொண்டால் உங்களுக்கு தக்வா வரும். தக்வாவை நீங்க வச்சு உங்களோட உள்ளத்தை அலங்கரிக்க அலங்கரிக்க ஜுஹுத் வரும். ஜுஹுத் வந்தால் உள தூய்மை வரும். அதனாலதான் இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தியை மஜ்முல் ஃபத்தாவாவுல 1 ஜுஸ் 94 சொல்றாங்க. இமாம் இப்னு கைம் ஃபாயித் என்ற புத்தகத்துல 89 பக்கத்துல ஒரு அழகான ஒரு செய்தி சொல்றாங்க. இதை நம்ம மைண்ட்ல எடுத்துக்கொள்ளணும். இந்த வகுப்பினுடைய கடைசி செய்தி இதை சரியா புரிஞ்சு கொள்ளணும். நம்ம இஹ்லாஸ் இல்லாம செய்யற அமல்கள், இபாதத்துகள் எல்லாம் இப்படித்தான் போகுது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இஹ்லாஸ வாரதுக்கு ஒரு வழியா இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க. இப்னு தைமிய்யா இஹ்லாஸ் வாரதுக்கு என்ன அடிப்படை? முதலாவது
ஏவல்களை எடுக்கணும், விலக்கல்களை விடணும். அல்லாஹ் சொன்னதை எல்லாம் எனக்கு முடியுமான அளவு செஞ்சு 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 போகணும். கடமைக்கு அப்புறம் கடமையை செஞ்சு ஆகணும். உபரியான வணக்கங்களை செஞ்சு செஞ்சு போகணும். அதே மாதிரி விலக்கியதை விட்டு 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 போகணும். சரியா? அப்ப ஜுஹூத் வரும், தக்வா வரும். தக்வா வந்து தக்வாவுடைய வாழ 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 எல்லாத்தையும் கரெக்டா பாப்பீங்க, ஜூத் வரும். ஜூத் வந்தால் உங்களோட வாழ்க்கையில கூடுதல் குறைவு ஏற்படுத்த இஹ்லாஸ் வந்து கரெக்டா வந்து உள்ளத்துல குடிகொள்ளும். இதை இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. இது ஒரு வழி. அடுத்து சொல்றாங்க, நீங்க இஹ்லாஸ் இல்லாம செய்யற விடயங்களை பத்தி இமாம் இப்னு கைம் ஃபவாயித் எழுதிக்கிறாங்க 89 பக்கத்துல, ஃபவாயித் என்ற புத்தகத்துல, அல் அமல் பிகைர் இஹ்லாஸ், இஹ்லாஸ் இல்லாம ரசூலா பின்பற்றாம செய்யற அமல்கள் எப்படின்னா ஒரு பிரயாணியை போல. எப்படி ஒரு பிரயாணி நீண்ட பயணம் செய்யறாரு, அவருடைய பிரயாணத்துக்கு எடுத்து அந்த பொதி இருக்குதானே, தண்ணி சாப்பாடு எல்லாம் எடுத்து தானே போவாங்க. ஒரு 15 நாள் அல்லது 8 நாள் போறோம்னா அதுக்கு பாலைவனத்துல போவாங்க. பயணங்கள் போகும்போது ஏதாவது எடுத்து கட்டுச்சாதனம் எடுத்துட்டு போவாங்க. அந்த கட்டுச்சாதனத்துக்குள்ளே மண்ணை நிரப்பிக் கொண்டு முதுகில் சுமந்து கொண்டு செல்கின்ற பிரயாணியை போன்றுதான் இஹ்லாஸ் இல்லாம அமல் செய்யவர். இல்ல ரெண்டு டேஞ்சர், ரெண்டு விபரீதம் இருக்குது. ஒன்று, அவர் சுமையால் அவருடைய முதுகு நொந்து போகும். சுமையால நொந்து தோல்ல சுமந்து போவாரு, நொந்து போகும். அதை சுமை அவரை அவருடைய அந்த பாரம் வந்து அவரை ரொம்ப காயப்படுத்தும். ரெண்டாவது, அதுல எந்த பிரயோசனமும் இல்லை. அது சுமந்து போய்த்து அங்க சாப்பிடலுமா? இல்ல. ஆனா அவருக்கு தெரியுது மண்டாண்டு சுமந்துட்டு போறாரு. நம்ம இதை கேட்கும் போது இதெல்லாம் நடக்குமா, அப்படி எல்லாம் இருக்க மாட்டோம். ஆனா இபாதத் விஷயத்துல அல்லாஹ் பாதுகாத்த நிறைய பேர் இப்படித்தான் இருக்கிறோம். இஹ்லாஸ் இல்ல, ஆனா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்மளை நாம் வருத்தி கொண்டு இருக்கிறோம். அது எந்த பிரயோசனம் இல்லை. ஆனா நம்ம ஃபஜ்ருக்கு மசாலா 4 மணி கிளம்பி 5 மணி கிளம்பி தொழுகிறோம். பாத்தீங்களா, எல்லாம் பாராட்டுறாங்கட்டா ஆரைட். அதை நாங்களா எழும்பி அந்த கூடுக்குள்ள கஷ்டப்பட்டு சிரமப்படுறோம். ஆனா அதனால எந்த பிரயோசனம் இல்லை. இது போலதான் இஹ்லாஸ் இல்லாம செயல்படுற விஷயங்கள். எனவே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற நாம், பரிசுத்தப்படுத்தணும் நினைக்கிற நாம், நானும் நீங்களும் தான் முதலாவது எடுத்துக்கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் இஹ்லாஸ். இஹ்லாஸ் பத்தி சுருக்கமாக நம்ம பார்த்தோம். இது இன்னும் படிக்க வேண்டிய விஷயம். இன்ஷா அல்லாஹ் உள்ளத்தை பக்குவப்படுத்துற முதல் நிலை. அப்ப அதுல வந்து முஹஸ்ஸுதியை நம்ம இல்லாமல் ஆக்கி இஹ்லாஸ என்ன செய்யும் கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வந்தால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பகுதியில நம்முடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி ஒரு வெற்றிகரமான ஒரு வெற்றி அடைந்த ஒரு பாதையில் நம்ம என்ன செய்யலாம், பயணிக்கலாம். அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் உதவி செய்ய போதுமானவன். நம்ம அதை சுத்தப்படுத்த அல்லாஹ் சொன்ன மாதிரி கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, அந்த வெற்றி அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.